ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம பார்க்க போற ஸ்டோரி என்ன அப்படின்னா, மாமியார் வீட்டில் நடந்த எதிர்பாராத ஒரு திருப்பம். ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் ஒரே மனதில் வாழ முடியுமா? இவன் என் மகளுக்கு சரியானவரா என்ற கேள்வி அவள் மனதில் தினமும். ஆனால் ஒரு நாள் அவள் திடீரென விழுந்த அந்த நொடி, அந்த ஒரு முடிவு இந்த குடும்பத்தின் விதியையே மாற்றியது. என்னங்க, நிறைய சஸ்பென்ஸ் இருக்கா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை நகரின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறிய ஆனால் அமைதியான வீடு. அந்த வீட்டின் தலைவி மீனாட்சி அம்மாள். கணவர் காலமான பிறகு ஒரே மகள் லட்சுமியை வளர்த்து பெரியவராக்கி அவளது வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளானார். லட்சுமி திருமணமான பிறகு அவள் தனது கணவன் அரவிந்துடன் புதிய வாழ்க்கையை தொடங்கினார். அரவிந்த் நல்ல மனசுடையவன் தான். ஆனால் மாமியார் வீட்டில் தங்கி வாழ வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தபோது சிறிய மனக்கசப்புகள் உருவானது. சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்பட்டது. மீனாட்சி அம்மாளுக்கு பழைய பழக்கங்கள், அரவிந்த் நவீன எண்ணங்கள். வீட்டில் இப்படி செய்யக்கூடாது அம்மா, இப்போ காலம் மாறிவிட்டது. இருவருக்கும் இடையில் சிறிய வாக்குவாதங்கள் தினமும் நடந்து கொண்டே இருந்தன. லட்சுமி நடுவில் சிக்கி தவித்தாள். எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்பட்டது. ஒரு நாள் மீனாட்சி அம்மாள் திடீரென மயங்கி விழுந்தார். அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த மருத்துவமனை அப்போலோ ஹாஸ்பிட்டல். மருத்துவர் சொன்னது உடனடி அறுவை சிகிச்சை தேவை என்று, செலவும் அதிகமாகும் என்று. லட்சுமியோ அழுதாள். என்ன செய்வதென்று புரியவில்லை. அரவிந்த் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. தனது சேமிப்பு பணத்தை முழுவதையும் கொடுத்தான். கூடவே அவன் வாங்க நினைத்திருந்த புதிய வீட்டுக்கான முன்பணம் பணத்தையும் பயன்படுத்தினான். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. மருத்துவமனையில் விழுந்த மீனாட்சி அம்மாள் லட்சுமியுடன் மெதுவாக கேட்டார், செலவு எப்படி செய்தாய் என்று. லட்சுமி கண்ணீர் மல்க சொன்னார், அம்மா, அரவிந்த் தான் எல்லாம் செய்தார் என்று. அந்த வார்த்தைகள் மீனாட்சி அம்மாளின் மனதை உடைத்தன. வீட்டிற்கு திரும்பிய பிறகு ஒரு நாள் அரவிந்த் அழைத்தார். மருமகனே, நான் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை. நீ என் மகனை விட மேல். அரவிந்த் மெதுவாக சிரித்தான். அம்மா, நீ என் அம்மாதான். உங்க மகளை நான் காதலிச்சதுக்காக மட்டும் இல்லை, இந்த வீட்டையும் என் வீட்டாகவே நினைக்கிறேன். அந்த நாள் முதல் வீடு மாறியது. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் அன்பு, புரிதல், நம்பிக்கையானது. குடும்பத்தில் உறவு என்பது ரத்தால் மட்டும் உருவாகாது, அன்பால், தியாகத்தால், புரிதலால் உருவாகும். மாமியார் வீட்டில் நடந்த அந்த எதிர்பாராத ஒரு திருப்பம் ஒரு குடும்பத்தை இன்னும் நெருக்கமாகவே இணைத்தது. கணவன் மனைவி இணைவு வாழ்க்கையின் அழகான உறவு. கணவனின் அன்பு பாதுகாப்பு, மனைவியின் அன்பு பாசம். வாழ்க்கையை இனிமையாக்கும் உறவு திருமணம். கணவன் துணை, மனைவி தைரியம். இரு மனங்கள் ஒன்று சேர்ந்ததே திருமணம். கணவன் மனைவி புரிதலே குடும்பத்தின் அடித்தளம். அன்பும் மரியாதையும் திருமணத்தின் ஒரு உயிர். மனைவியின் புன்னகை கணவனின் பலம், கணவனின் ஆதரவு மனைவியின் நம்பிக்கை. திருமணம் குற்றமற்றது அல்ல, புரிதலானது. இருவரும் சேர்ந்து வளர்வதே வாழ்க்கை. கணவன் மனைவி நட்பு நீண்ட ஒரு உறவு. சிறு விஷயங்களில் தான் பெரிய அன்பு இருக்கிறது. ஒருவரை ஒருவர் மதிப்பதே திருமணம். மனைவி வீடு, கணவன் பாதுகாப்பு. வாழ்க்கை பயணத்தில் இருவரும் துணை. அன்பு பேசாத போதும் புரியும். கணவன் மனைவி இணக்கம் குடும்ப நிம்மதி. பொறுமை திருமணத்தின் அழகு. சேர்ந்து சிரித்து சேர்ந்து தாங்குவது திருமணம். மனைவி நம்பிக்கை, கணவன் பொறுப்பு. வாழ்க்கையின் சுகமும் துக்கமும் பகிர்வதே அன்பு. கணவன் மனைவி ஒன்றாக இருந்தால் எல்லாம் சாத்தியமே. திருமணம் வாக்குறுதி மட்டுமல்ல, பொறுப்பு. அன்பில் ஆரம்பித்து வாழ்க்கையில் நீளும் உறவு. இரு உள்ளங்கள் சேர்ந்த வாழ்க்கை அழகானது. புரிதல் இருந்தால் பிரச்சனை இல்லை. மனைவி மனம் அறிந்த கணவன் செல்வந்தன். கணவன் மனைவி அன்பே குடும்பத்தின் வலிமை. நாம் என்பதே திருமணத்தின் அர்த்தம். என்ன நேயர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் வந்து ஜஸ்ட் 51 வீடியோஸ்ல மானிட்டேஷன் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுடைய சேனலும் மானிட்டேஷன் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா
நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.